السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த திக்ரை 129 தடவையும் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை காலையில் 11 தடவை, அதே போன்று மாலையில் 11 தடவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் விசாலப்படுத்துகின்றான். மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான திக்ரையும் அதே போன்று குர்ஆனினுடைய வசனத்தையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றிலிருந்து நாம் இதனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். அல் குர்ஆனிலே இருக்கின்ற ஒரு சூரா தான் சூரத்து ஷூரா. இதனுடைய ஒரு வசனம் இருக்கின்றது, அல்லாஹு லதீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ வஹுவல் கவிய்யுல் அஸீஸ். அல்லாஹு லதீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ வஹுவல் கவிய்யுல் அஸீஸ். அல்லாஹ் தன் அடியார்களின் மீது கிருபையுடையவன். அவன் நாடியவர்களுக்கு அவன் ரிஸ்க் அளிக்கிறான். மேலும் அவன் வல்லமை உடையவனும் மேன்மையும் உடையவனாகிய அல்லாஹ் என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு வசனம் இருக்கின்றது. இந்த வசனத்தை காலையில் 11 தடவை, அதே போன்று மாலையில் 11 தடவை ஓத வேண்டும். அதே போன்று யா லத்தீஃப், யா லத்தீஃப் என்ற இந்த இஸ்மை, இந்த திருநாமத்தை 129 தடவை ஓத வேண்டும். இவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கை விசாலப்படுத்துகின்றான். மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இஸ்ம்களாக இந்த இஸ்மும் அதே போன்று இந்த குர்ஆனினுடைய வசனமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி அனுபவமடைந்தவர்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள். நாமும் இதனை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவான். நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றுவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.